ஸோ இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து பெருநாள் தொழுகைக்காக வெளில வருது. நான் இதுக்கு முன்னாடிலாம் வீட்டில் தான் தொழுதுட்டு இருந்தேன். இதுதான் முதல் தடவை நான் வெளியில் வந்திருக்கேன். அதுவும் தௌஹீது பள்ளியில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சென்னை சில்க்ஸ் பேக் சைடில் வந்து கிரவுண்டில் வந்து தொழுகை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த தொழுகையில் எனக்கு ஒரு சின்ன மாற்றம் இருந்துச்சு. அது என்னங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பெருநாளைக்கு நான் என்னென்ன டிஃபன் செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே வந்து பெருநாளைக்கு மொதல் நாள் நைட்டே வந்து ஒரு கொஞ்சம் வேலையாவது முடிச்சு வச்சுக்கிறது. ஃபஜர் தொழுதுட்டு சீக்கிரமாக நம்ம பார்க்குற மாதிரி சில்லறை வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சு வச்சுக்கிறது. ஆனால் இந்த தடவை நாங்களும் வெளியில் போகணும், ஆம்பளைங்களையும் வெளில வந்து அனுப்பி விடணும் தொழுகைக்கு அப்படிங்கும்போது மொதல் நாள் நைட்டே வந்து நான் முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டேன். வேலையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து வட்டலப்பம் தான். வட்டலப்பம் ரெடி பண்ணிவிட்டு குக்கரில் அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மேலே வச்சு ஒரு 5 விசில். ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும். இந்த சைடு வந்து நாட்டுக்கோழி ஆணம் காய்ச்சதுக்காக குக்கரை வந்து அடுப்பில் வச்சாச்சு. அது சூடு வர சமயத்தில் மசால் வடைக்காக கடலப்பருப்பு வந்து நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம் அது ஊறட்டும். இந்த சைடு வந்து கோழியானத்துக்கு எண்ணெய், நெய், பட்டை, கிராம்புலாம் சேர்த்து வெங்காயம்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து ஆக்சுவல் வந்து எப்படி நம்ம கோழியானம் காய்ச்சுவோமோ அது மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சைடு வந்து கடல் பாசியும் சேமியா கஞ்சியும் தனித்தனியாக செய்கிறதா தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் பிளான் மாறி என்னோட யோசனைக்கு நான் ஒன்று பண்ணியிருக்கிறேன். கடல் பாசியும் இது சேமியாவும் மிக்சிங்கில் நான் ஒன்று பண்ணியிருந்தேன். இதை வந்து நான் தனியாக வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் கடலப்பருப்பை 1-2 தான் தட்டி எடுத்துக்கணும். அது கூட வந்து பூண்டு, மல்லிக்கீரை, பச்சை மிளகாய், இது கூட இஞ்சி கொஞ்சோண்டு தட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பெருஞ்சீரகம் சேர்த்து உப்பு வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் பிசைகிறதுக்கோ இல்லை இதை உருண்டை பிடிக்கிறதுக்கோ எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே அழகாக ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி பதம் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும் கடலப்பருப்பு மட்டும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அழகாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். தட்டும் போதும் கையில் ஒட்டாமல் இருக்கும். தட்டி நம்ம எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே அகலமான சட்டி எடுத்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றினீங்கன்னா ஒரு 2-3 இடக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம். வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த நோம்பில் காலையில் யாரெல்லாம் காஃபி டீ மிஸ் பண்ணீங்கன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணேன். ஸோ நல்லா சூடாக காஃபி வந்து போட்டு குடிச்சாச்சு. குடிச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் நான் சொன்னேன் இல்லையா கடல் பாசி வித்து சேமியா கஞ்சி அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சால் அது எப்படி இருக்கும்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆம்பளைங்களுக்கும் சரி நாங்களும் சரி இந்த கடற்பாசி வடை காஃபி குடிச்சிட்டு தொழுகை கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டு வந்து தான் டிஃபன் வந்து சாப்பிட்டோம். பராட்டா வந்து நான் வெளியில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். அது வந்துருச்சு. இந்த பராட்டாவும் இந்த முருதமாவும் வந்து என் குலதெய்வம் முன்னாடி வந்து வீட்டில் செஞ்சுதான்னு சொல்லி கொடுத்தாங்க. அது கூட தேங்காய் சட்னி கண்டிப்பாக செஞ்சு அவங்க வடைக்கு எங்கள் வீட்டில். இதான் நான் செஞ்ச பெருநாளைக்கான டிஃபனு. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்கின்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே இப்போ வாங்க பெருநாள் தொழுகையில் நான் என்ன வந்து ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் கண்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். முதல் நாள் தராவியால் தான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த மாதிரி வந்து சென்னை சில்க்ஸ் பின்னாடி ஒரு திடலில் வந்து தொழுகை வைக்கிறாங்க பெண்களுக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நேரத்தோட கரெக்டாக வந்து நாங்கள் சப்புல நிற்கிறோம். அப்போ தான் தக்பீர் கட்டுறாங்க. எங்களுக்கு அழகாக தொழுகை கிடச்சிருச்சு. தொழுகையில் வந்து என்ன மாற்றம் அப்படின்னா தக்பீர் வந்து நம்ம எப்பவுமே வந்து சுன்னத் ஜமாத்தில் 6 தக்பீர் கட்டுவாங்க. ஃபஸ்ட்டு 3, செகண்ட் வந்து 3. இங்கே வந்து எப்படின்னா 12 தக்பீர் கட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 7 தக்பீரும் செகண்ட் வந்து 5 தக்பீரும் கட்டுறாங்க 2வது ரக்காயத்துக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இதில் தக்பீர் கட்டும்போது நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். சரி அப்புறம் சேர்ந்தே வந்து எனக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தொழுக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு தக்பீர் வந்து இவ்வளோ கட்டுவாங்கன்னு தெரியல. நான் பாட்டுக்கும் கொஞ்சம் ஸ்டெக் ஆகிட்டாக்குன்னு நின்ட்டேன். அப்புறமா தக்பீர் கட்டியாச்சு. சரி உங்களுக்கும் இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.